ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சீதா சிக்ஸ் பால் அண்ட் விளாக்ஸ். இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா மீன் குழம்பு தாங்க. என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி மீன் குழம்பு செய்வேன்றதாங்க. இதில் ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு இங்கே பாருங்கள், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போடணுங்க. தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். தக்காளி போட்டு வதக்கியாச்சுங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா பாருங்க, இன்னும் நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா பாருங்க, புளி தண்ணியிலே மிளகாத்தூளை போட்டு வச்சுருக்கேன். அதை போய் கரைச்சி எடுத்து குழம்புல ஊற்றிட வேண்டியதுதாங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தாங்க, ரொம்ப கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாது. ஈஸியாக பண்ணிடலாம் அந்த குழம்ப. அவ்வளோதாங்க. இப்போ குழம்பு எடுத்து நம்ம கரைச்சி வச்ச புளியை குழம்பு தாளிப்போட ஊற்றினா மீன் குழம்பு ரெடி. இன்னும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் திரும்ப காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. குழம்பு கொட்டியாச்சுங்க. அவ்வளோதான், தட்டை போட்டு முடிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வாங்க மரத்தில் போயிட்டு முருங்கைக்காய் இருக்குது, முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வந்து போடலாம். எத்தனை பேர் மீன் குழம்புல முருங்கைக்காய் போட்டு சாப்பிடுவீங்கன்னு தெரியாது. ஆனால் எனக்கு முருங்கைக்காய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்குங்க. வாங்க இப்போ போயிட்டு முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு பாருங்க, நம்ம மரத்தில் வந்து முருங்கைக்காய் பறிச்சிடலாம். வாங்க இப்போ முருங்கைக்காய் பறிச்சிட்டு போய் குழம்புல போடலாம். குழம்பு கொதிக்கும் போது முருங்கைக்காய் போட்டுடலாங்க. இங்கே பாருங்கள், முருங்கைக்காய். எத்தனை பேர் முருங்கைக்காய் மீன் குழம்புல போடுவீங்கன்னு தெரியாது. எனக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்குன்றதுனால நான் இதை போட்டுட்ருக்கேன். போட்டுடலாம் முருங்கைக்காவை. ஒரு தொடைய விட்டுட்டு அவ்வளோதான், இவங்கள அப்படியே மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா குழம்பு கொச்சதுக்கப்புறமா மீனை போட்டு இறக்குனா என்னோடய ஸ்டைல் மீன் குழம்பு ரெடிங்க. அவ்வளோதாங்க. இப்போ மீன் போடும்போது பார்க்கலாம். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா தகன்னு. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இட்லியும் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் மீன் வறுவலும் ரெடி ஆகிட்டுருக்கு. கையோட கையாக இங்கே பாருங்கள், சிங்கில் எவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்குன்னு. இப்போ இதை நம்ம வேலைக்கு முடிச்சிட்டோன்னா ஒரு வேலை நமக்கு ஃபினிஷ் ஆகிடுங்க. இதை நான் இப்போ பாத்திரம்லாம் விளக்கிட்டு உங்கள்கிட்ட அப்புறமா காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, சைட் பை சைட் பாத்திரமும் கழுவியாச்சு. இந்த பக்கம் இட்லி வெந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த பக்கம் மீனும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு சாப்பிட்ற வேலை தாங்க. அவ்வளோதாங்க, இது காலையோடைய டிஃபன் இது தான். மீன் குழம்பு, இட்லி, மீன் வறுவல். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு டைலரிங் வேலை இருக்குங்க. அதில் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதான், இதுதான் தைக்க வேண்டிய துணிங்க. தைச்சி முடிச்சதுக்கப்புறமா பார்க்குறேன். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.